வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் தக்காளி ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஒரு ஊறுகாய் நம்ம செஞ்சு வச்சுட்டா போதும். இட்லி, தோசை, சப்பாத்தி, வெரைட்டி ரைஸோடலாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். முதல்ல நம்ம ஊறுகாய்க்கு மசாலா பொடி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் சூடு பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 ஸ்பூன் கடுகு நல்லா வெடித்து வரணும். வெந்தயமும் செவந்து வரணும். இப்போது அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வறுத்து விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா கடுகுலாம் நல்லா வெடித்து சீரகமும் வெந்தயமும் நல்லா செவந்து வந்திருக்கு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம தக்காளியை வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே 1 கிலோ தக்காளி இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் தொடச்சிட்டு கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போது தக்காளியை கடாயில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் புளி எடுத்து இதை மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நம்ம பிரித்து போட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு வதங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது தக்காளியும் புளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நல்லா வதங்கி சுருங்கி வரணும். அந்த அளவுக்கு நம்ம தக்காளியை வதக்கி எடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது இதை நம்ம ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கணும். ஊறுகாய்க்கு எப்பவுமே நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. அதனால் தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம தக்காளியை அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம தாளித்து விட்டுக்கலாம். அதுக்கு கடாய் சூடு பண்ணிவிட்டு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நம்ம ஊறுகாயெல்லாம் செய்யும்போது நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுமே நான் 15 பல் பூண்டு நல்லா பொடியை நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். பூண்டு நல்லா செவந்து வரட்டும். பார்த்திங்கன்னா பூண்டு நல்லா செவந்துருச்சு. இப்போது 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் லைட்டாக வதக்கி விட்டுருவோம். இப்போது நம்ம வதக்கி அரைச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி எதுவும் சேர்த்துற வேணாம். ஏன்னா நம்ம ஊறுகாய்க்கு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. நம்ம தண்ணி சேர்த்தோம்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும். இப்போது இதை நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் காரம் உப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள். இப்போது இந்த வறுத்து அரைச்ச பொடியை சேர்த்துக்கலாம். நம்ம வெந்தயம், கடுகு, சீரகம்லாம் வறுத்து அரைச்சோம் இல்லையா, அந்த பொடியை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா 10 நிமிஷம் இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இதில் உள்ள எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இது பாருங்கள், இந்த அளவுக்கு வரணும். அந்த அளவுக்கு நம்ம இதை வதக்கி விட்டுடணும். இது நல்லா வதங்கி ரெடி ஆகிறதுக்கு நல்லா 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த தக்காளி ஊறுகாய் சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, வெரைட்டி ரைஸோடலாம் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. ரொம்ப ரொம்ப சுவையான தக்காளி ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.